சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/1/2025 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 27ஆம் நாள், துவாதசி திதி இன்று காலை 8:22 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. ரோகிணி நட்சத்திரம் இன்று பகல் 12:29 வரை. அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இனிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய தாராபலமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகவும் நல்ல நாள். அதன் மூலமாக பணவரவு அவர்களுக்கு கிடைக்கும். அதனை அடுத்து அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமையும் இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, பிரச்சனை என்னவாக இருந்தாலும் பணம் வந்துட்டாலே பாதி பிரச்சனையே, பணத்தை கண்ணால் பார்த்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடுற அமைப்புகள் இருக்கு இல்லையா? இன்றைக்கு பாருங்கள், 2ஆம் இடத்துல தன வீட்டில் குரு பகவான் இருக்க, லாப வீட்டில் சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோக அமைப்புகள் அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட மற்ற கிரக அமைப்புகள், மற்ற பாவக அமைப்புகள் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்குமே இந்த இடத்துல பணம் வரல, அந்த இடத்துல பணம் வரல, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. தொழில், வேலை அமைப்புகள் எல்லாத்துலேயும் இதுவரைக்கும் நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஒரு உருட்டல் புரட்டலையே தான் போய்கிட்டு இருக்கு. என்றைக்கு ஒரு நிலைத்தன்மை, ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாதமானால் இவ்வளோ தான் வருமானம்ன்றது தெரிஞ்சால் அதுக்குள்ளே நம்ம குடும்ப செலவுகளை வச்சுக்கலாமே, அது மாதிரி இல்லாமல் ஏற்ற இறக்கத்தோடு கூடிய வருமானம் இருக்கே என்கின்ற மாதிரியான தொல்லைகள், சோதனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய, மனப்பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகளோடு எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய விதமாக அப்படியே பணம் வருவதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது 11ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்காள்கள்கிட்ட இது வரைக்கும் ஒரு பங்காளி சண்டை அல்லது சித்தப்பா பெரியப்பா மக்கள் அல்லது கூட பிறந்த அண்ணன் அக்காள் இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சங்கடங்களை அனுபவித்தவர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. சனி இப்போது சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சட்டத்துறை சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறைன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள், வழக்கறிஞரோடு சம்பந்தப்பட்டவர்கள், வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை ஒரு பின்னடைவான ஒரு காலகட்டம், எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக இருந்து வந்தவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களுடன் கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்புகள் இருக்கும். குடும்பத்தில் கடன் தொல்லைகள் என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. எப்போவுமே ஒரு நிலையில் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை என்கின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருந்த சகோதரிகள், மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் வரக்கூடிய முதன்மை முனைப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு காலையில் எழுந்திரிச்சவனே கொஞ்சம் புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக, இந்த வாரம் முழுவதுமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாள் இன்றைக்கு. 1-10ஆம் இடங்களில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 10ஆம் அதிபதியுமாக்கிய ராஜயோகாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கக்கூடியது மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. ராசியிலேயே குரு பகவான் இருந்து சுபத்துவத்தை படுத்துவது எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்களை எப்படி செய்யலாம், இன்றைக்கி மட்டும் யோசிக்காமல் அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதற்கடுத்து என்ன நடக்கும், 10 வருஷம் கழித்து எப்படி இருக்க போகிறோம், அதற்கேற்றார் மாதிரியான சில பல ஒரு ஐடியாக்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் இப்போது ரொம்ப தெளிவாகவே, ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கும். கடந்த காலத்தில் இப்போ தாங்க வேலையை விட்டேன், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், கைக்கும் வாய்க்குமா தான் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்கின்ற மாதிரியான சிக்கல் இருக்கக்கூடியவர்கள், தவறான தொழிலை ஆரம்பிச்சிட்டோமோ அல்லது தவறான நேரத்தில் ஆரம்பிச்சிட்டோமோ, வியாபாரம் இப்படி இருக்கே, தொழில் இப்படி இருக்கே, அல்லது விவசாயம் சரியாக வரவில்லையே, ஜீவன அமைப்புகளில் இதுவரைக்கும் குறை கண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது சுக்கிரன், சனி இரண்டுமே
10ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால இந்த வாரத்திலேயே தொழில் இடர்பாடுகள் பின்னடைவுகள் அத்தனையும் நீங்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவர்கள் அனைவருக்குமே கல்விக்கூடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதிலும் குறிப்பாக 15லிருந்து 20 வயதுகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ரிஷபராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்த சூழ்நிலை, எந்த விஷயத்திற்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழம்பி போய் இருந்த நிலைமைகள் எல்லாமே இந்த வாரத்திலேயே சுமூகமாக முடியக்கூடிய தன்மை. இவர் பாதிக்கப்படுவாரோ அவர் பாதிக்கப்படுவாரோ, இவர் தப்பாக எடுத்துக்குவாரோ அவர் தப்பாக எடுத்துக்குவாரோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செய்து முடிக்காமையே விட்டீங்க இல்லையா, அந்த செய்து முடிக்காமல் விட்ட விஷயத்தை இந்த வாரத்திலேயே இந்த நாளிலேயே செய்து நல்லபடியாக முடித்து மற்றவர்களிடம் பெயர் வாங்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மத்தியானம் 3 மணிக்கு வெளியே போகக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும். அத்தனை அமைப்புகள்லேயும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பொருளாதாரம் செழிப்பாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நல்ல முன்னேற்றம். ஏன்னா இந்த வருஷத்திலே உங்களுக்கு வரக்கூடிய கிரக பயிற்சிகள்லாம் நல்லா இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் குடும்பம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு முன்னேற்ற எண்ணங்கள் மனதில் வந்து அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க, 9ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும். நிறைய பேர் உங்களில் பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 4-5 மாத காலமாகவே அதிகமான செலவுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. வருமானம் என்னமோ நல்லா தான் வருது, ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு செலவாகிக்கிட்டே போதேங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க என்கின்ற அமைப்புகள் இன்று முதல் அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய நிலைமைகள் உண்டு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்துடுது. இங்கே போனேன் அங்கே போனேன், வெளி மாநிலம் போகிறேன், வெளிநாடு போகிறேன், வெளி மாவட்டங்களுக்கு போகிறேன், அதன் மூலமான சில விஷயங்கள், அதாவது ஒருத்தரை பார்க்க போனோம்னா அது இழுபறியாக நடந்து முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கே என்கின்ற எல்லா அமைப்புகளும் நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு சுப முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் தந்தை வழி உறவுகளில் ஏற்பட்டிருந்த கசப்புகள், அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலைமை, அப்பா சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த வாரத்திலேயே இவ்வளவும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நடக்கும். அதுவும் பங்காளி தகராறு என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு சுமூகமான சமாதானமான தீர்வுகள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்குங்க, நம்ம போய் என்ன சொன்னாலும் 2 பேரும் 2 துருவமாக இருக்கிறாங்க என்கின்ற மாதிரி பெற்றோர்களின் கருத்து வேற்றுமை காரணமாக அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் ஒற்றுமை ஏற்படுவதை பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் சார்ந்த பூர்வீக இடம்னு சொல்லுவோம் இல்லையா, அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்று முதலே உண்டுங்க. அதாவது தொழில் பண்ணுகின்ற இடத்துல அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் விவசாயமும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கலான்னு இருக்கிறேன், நான் இந்த ஊரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சொந்த ஊரில் கொஞ்சம் விவசாய நிலம் இருக்குது அதையும் பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த எண்ணம் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். பூர்வீக இடத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள், அதற்கான ஆயத்தங்கள் உருவாகக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப தாய்நாட்டிற்கு வரக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் ஆரம்பிக்கிறது. வாரம் மட்டும்தாங்க குடும்பத்திற்கு வர்றேன், மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் குடும்பத்துக்கு வர்றேன், டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது, குடும்பத்தோடு கணவன் மனைவி குழந்தைகளோடு எப்போது ஒற்றுமையாக சேர்ந்து இருக்க போகிறோம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு அதற்கான முயற்சிகள், அதற்கான அனுமதிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த வாரத்திலிருந்தே குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா அஷ்டம சனி அமைப்பில் 2 வருஷமாகவே ஒன்றும் சரியாக நல்லதாக நடக்கலை அப்படிங்கிறது தான் கடகராசிக்காரர்களுடைய புதிய நிலைப்பாடு. அதுலேயும் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 2 பேருமே கொஞ்சம் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள், அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல என்பது தான் உண்மை நிலைமையாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோதனைகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவில் தான் கண்டிப்பாக இருக்கிறீங்க. இந்த வருடத்திலிருந்தே, அதாவது இந்த மார்ச்
மார்ச் மாதத்திலிருந்தே சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அஷ்டம சனி விலகுவது என்பது கடகராசிக்காரங்களுக்கு பெரிய ஒரு கொடுப்பினையாக, பரம்பொருள் கொடுத்த ஒரு கிஃப்டாக கூட கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லதாக ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நாளாக இந்த நாளை சொல்ல முடியுங்க. 11ஆம் இடம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். மனசே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிக்கல்களை அவிழ்க்க முடியும் என்கின்ற மனோதைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை கொடுக்காத எதிர்பாராத அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இந்த வாரத்தில் நல்ல விதமாக கை கொடுக்கும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் பணம் இந்த மாதிரி போயிடுச்சு, அந்த மாதிரி போயிடுச்சு, ஒருத்தரை நம்பினேன். ஏன்னா கடகராசிக்காரோடைய குணமே தாய்மை குணம், நம்பிக்கை குணம் தான். டக்குன்னு ஒருத்தர் ஒரு அன்பாக பேசினா எதையும் நம்பி இது பண்ணிடுறது உங்களுடைய குணமாக இருக்கும். இந்த குணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களிடமிருந்து இழந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைகளிலையும் பொருள் இழப்பு கண்டவர்கள், ஒரு மாதிரியான சோக அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே பணம் திரும்ப வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கை கொடுக்காத எல்லா விஷயங்களும் இனிமேல் கை கொடுக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நிம்மதியற்ற சூழல், அவர் முகத்தை பார்க்க முடியல, இவர் முகத்தை பார்க்க முடியல, அம்மாவுக்கு சண்டை, அப்பாவுக்கு சண்டை, குழந்தைகளுக்கு சண்டை என்கின்ற மாதிரியாக குடும்பமே ஒரு மாதிரியாக பரிதவித்த நிலைமைகளில் இருந்து வந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற சிறப்பு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். அஷ்டமச்சனியின் கடுமை இப்போது சனியோடு சேர்ந்திருக்கின்ற சுக்கிரனின் அமைப்பினால் ஒரு சற்று குறையாக இருக்கக்கூடிய அமைப்புகள்னால எல்லா நிலைமைகள்லையும் கடகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. 2 கேந்திரங்கள்லையும் சுவர்கள் வலுத்து உட்கார்ந்திருப்பது ஒரு யோக அமைப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத காட்டுது. குறிப்பாக தொழில் நிலைமைகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அதிகாரம் செய்யக்கூடிய மேனேஜர் போன்ற லெவலில் இருக்கக்கூடிய, ஜிஎம் போன்ற, சேர்மன், வைஸ் சேர்மன் போன்ற லெவலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே ஒரு பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களை மாதிரி ஒரு நல்ல நிர்வாக திறமை கொண்டவர் உண்டா என்பது மாதிரியான பாராட்டுகளும் வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் கடன் நோய், வம்பு வழக்கு போன்றவைகளில் ஒரு மாதிரியான சூழலில் இருந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவைகள் தீரக்கூடிய அமைப்பு. நோய் இருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை. கடன் இருப்பவர்களுக்கு இன்னும் 3 மாதத்திற்குள்ள கடனை அடைத்து விடக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். கூட்டு குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருந்தவர்கள், இவர் சொல்கிறத கேட்க முடியல, அவர் சொல்கிறத கேட்க முடியல, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே முரசல், உரசல் போன்றவைகள் வந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது சுமூகமான சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கும். கூட்டு தொழில் அமைச்சிருக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவில் லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகுதல் என்பது இந்த நாளுடைய ஒரு முதன்மை பலனாக கண்டிப்பாக சொல்ல முடியும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய சனியை இப்போது சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பில் சுக்கிரனுடைய இணைவு இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாளை சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்ல முடியுங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லையா? 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு சிறிய மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார். இதுவரைக்குமே பிடித்தமில்லாத வேலை அமைப்புகளில் நாம் படித்தது வேறங்க, ஆனால் வேலை பார்க்குறது வேறங்க என்கின்ற மாதிரியாக நிர்பந்தத்தின் அடிப்படையில் பிடித்தமில்லாத வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல வேலை மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் வியாபாரத்தில் விரயங்கள் அதிகமாக இருக்கிறது, ஒரு நல்ல வேலைக்காரங்க யாரும் அமைய மாட்டேன்றாங்க, நானே தனியாக நின்று கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியான ஒரு பெருமூச்சோடு இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களுக்கு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமையக்கூடிய சூழல் இருக்கும் நல்ல நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். மொத்தத்தில் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுபயோகம் கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும்.
இதில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெரும்பாலான கிரகங்கள் கன்னிராசிக்கு இப்போது நல்ல பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கின்றதை அடிக்கடி சொல்லிட்டு வரேன். 6இல் சனி, 11இல் செவ்வாய், 9இல் குரு என்பது எப்போதோ ஒரு முறை அத்தி புத்தார் போட வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கடன் தொல்லைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடலாம், என்னங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படிங்க அடைக்கிறது, ஏதோ ஒரு வகையில் மற்றவர்கள் உதவி செய்தோ, குடும்பத்தினர் உதவி செய்தோ, வேலை தொழில் அமைப்புகள் இருந்தோ, அல்லது அந்த ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னு ஒரு வகையில் கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்றை விற்றோ ஒன்றை வாங்கியோ ஏதோ ஒரு வகையில் இந்த வாரத்திலேயே கடனை அடைத்து விடுவதற்கான அல்லது கடனில் ஒரு பகுதியை அடைத்து விடுவதற்கான அத்தனை ஆயத்தங்களும் ஆரம்பங்களும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுன்றது அப்பா அம்மா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதேனும் தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. அப்பாவோட கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தவர்கள் அல்லது அப்பாவுடைய ஹெல்த்தை பற்றி ஒரு மாதிரி கஷ்ட நஷ்டமாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், எப்போ சரியாகும்னு தெரியல, இந்த மாதிரியான குழப்பங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தந்தையை பற்றிய நல்ல உணர்வுகள் வரக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆரோக்கியம் வலுவாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நல்லதாக இருக்கும். பூர்வீகத்திற்கு போய் வர முடியும். இந்த வாரத்திலேயே பூர்வீகத்தில் வீடு கட்டணும், பூர்வீகத்தில் நிலம் வாங்கணும், அல்லது அங்கேயே விவசாயம் பண்ணணும் என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களை அனைவருக்குமே இங்கே இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அங்கே இருக்கின்ற நாடுகளிலேயே குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அதற்கேற்றாற் போல அதற்கான அனுமதிகள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது அங்கேயே வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமை என எல்லாம் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமான ஒரு நல்ல வாரமாக நல்ல இனிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி சனியோடு இணைந்திருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல குருவும் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இந்த நாள். எதிர்பாராத சில சம்பவங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். டப்புன்னு ஒரு விஷயம் அப்படியே நம்ம நினச்ச மாதிரி முடியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. காலையில் 11 மணிக்கு ஒரு மாதிரியாக நினைக்க, இன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியாது, அப்படி முடியாது, இப்படி முடியாது, இவரை பார்க்க முடியாது, அவரை பார்க்க முடியாது, இது சரியாக வராது என்கின்ற மாதிரியாக மனசுக்குள்ளேயே வேறு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த நிலைமையில் மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு பிறகு அப்படியே நல்ல மாற்றங்கள் வந்து பரவாயில்லையே டக்குன்னு இன்றைக்கி முடிஞ்சிடும் போல தெரியுது என்பது மாதிரியான பாசிட்டிவ் அப்ரோச் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ராஜயோகாதிபதி சனி இன்றைக்கு ராசிநாதனாகிய சுக்கிரனோடு இணைந்திருப்பது 5ஆம் பாவகத்தில் அதிர்ஷ்ட சம்பவங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, எதிர்பாராத சில சம்பவங்களை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு. ஆக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்திலேயே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் ஒரு மாதிரி பணத்தை இழந்தவர்கள் அல்லது பணம் சம்பாதிக்க முடியாமல் இருப்பவர்கள் அல்லது அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே யூக வணிக அமைப்புகள், இணையம் சார்ந்த தொழில் அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வங்கி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தங்கம் சார்ந்த தொழில் அமைப்புகள், சீட்டு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு வட்டிக்கு கொடுப்பவர்கள், சீட்டு பிடிப்பவர்கள், இது போன்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த தொழில் நஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நிலையில் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுன்றது பயணங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. பெரும்பாலான துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய ஒரு பயணம், சிறு குறு பயணம்னு சொல்லுவேன். அவங்கவுங்களுடைய ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல ஒரு 30 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டரோ 300 கிலோமீட்டரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறதுக்கான அமைப்புகள் இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த பயணத்தின் முடிவில் நல்லவைகள் நடக்கும். ஒரு பணம் வசூல் பண்ணுறதாக இருக்கலாம், அல்லது ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கிறதா இருக்கலாம், அல்லது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று அந்த பயணத்தின் மூலமாக நல்ல மேன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் 2025ஆம் வருடம் மேன்மையான பலன்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருப்பதால் மிகச்சிறந்த நல்லவைகள் நடக்கக்கூடிய முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 கேந்திரங்களையும் கிரகங்கள் வலுத்திருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு.
4வது கேந்திரத்தில் சுக்கிரனும் சனியும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சனிக்கு அங்கே ஆட்சி வீடு, சுக்கிரனுக்கு அது நட்பு வீடு. 7வது வீட்டிலிருந்து குரு பகவான் அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருப்பது பலவீனமான நிலைமையில் இருக்கக்கூடிய ராசிநாதனுக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. அதாவது ராசிநாதன் பலவீனம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலைமையில் இருக்கிறது ஒரு நிலையில் பலவீனம் தான் என்றாலும் கூட ராசியை குறிபார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் இதுவரைக்கும் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மங்கள நிகழ்வுகள் எந்த விருச்சிக ராசிக்காரருடைய குடும்பங்களில் நடக்க இல்லையோ அது எல்லாமே இந்த வருஷத்திலேயே நடக்கக்கூடிய, இன்னும் ஒரு 3 மாதத்திற்குள்ள உறுதி நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்குங்க. தங்கைக்கு திருமணம் பண்ண முடியல, அக்காவுக்கு திருமணம் பண்ண முடியல, மகளுக்கு திருமணம் பண்ண முடியல, அல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் பூப்புனித நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற விஷயங்கள் ஏதாவது இன்னும் ஒரு 3 மாதத்திற்குள்ள விருச்சிக ராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் நல்ல விதமாக மங்களகரமாக நடக்கும் என்பதற்கான அச்சாரம் போடுகின்ற விதமாக ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். உறவுகளும் நட்புகளும் கை கொடுக்கக்கூடிய நாள் இதுன்னு சொல்லிடுவேன். இது வரைக்குமே கொஞ்சம் கசந்து போயிருந்த உறவுகள் கூட இன்றைக்கு ஏதாவது மனப்பூர்வமாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதோ அல்லது தன்னுடைய செய்கையிலேயே தன்னுடைய மனமாற்றத்தை உங்களுக்கு உணர்த்தி அதன் மூலமாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கை துணைவர் இன்னார்தான் என்பதை அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் வீட்டுக்காரர், இவர் தான் வீட்டுக்காரி என்பது தெரியாமலேயே சில அறிமுகங்கள் இன்றைக்கு ஏற்படும். இப்போது ஏற்படக்கூடிய நட்புகள் பின்னாளில் காதல் போன்ற அமைப்புகளில் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் பாவகம் எப்போதெல்லாம் சுபத்துவத்தோடு இருக்கிறதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதிற்கு இனிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அது இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எல்லா நிலைமைகளிலையும் ஒரு மாதிரியான ஒரு உற்சாகம் மேலோங்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். நாளில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியின் மூலமாக மேற்படிப்பு படிப்பதற்கு எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டு. ஏற்கனவே பிஹெச்டி எம்ஃபில் போன்ற படிப்புகளை கொஞ்சம் கஷ்டத்தோடு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் முடிக்க முடியலையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதத்திற்கு பிறகு அத்தனையும் முடித்து விடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான விஷயங்களும் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய, முயற்சிகள் வெற்றியாக முடியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்துல குரு இருப்பதோடு 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது என்பது எல்லா வகையிலையும் கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் தோற்று போனதாக உணர்ந்தீர்களோ அந்தந்த இடத்துலலாம் வெற்றிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்க 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான தர்மகர்மாதிபதி யோகம்தான். கடந்த காலத்தில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எல்லா அமைப்புகளுமே நஷ்டத்தில் தாங்க போய்கிட்டு இருக்கு. ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறனே தவிர மற்றபடி கடன் பாட்டில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல என்கின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய, எதையும் சரி செய்ய முடியவில்லையே என்கின்ற கலக்க நிலைமையோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், குறிப்பாக 40-50 வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வியாபாரம் நல்லா இருக்கும், இனிமேல் ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும் என்கின்ற நல்லவைகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் ராசியை பார்க்க போவது என்பது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அது நடக்க போகுது. ஆக 2-3 மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருப்பதால் இப்போதிருந்தே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஆகவே பெரிய கஷ்டங்கள், கவலைகள் எதுவும் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் இந்த வாரம் கிடைக்கும். எதிர்கால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விதமாக ஒரு நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, சொந்தக்காரர்கள் யாராவது கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, இதுவரைக்குமே விடுபட்டு போன ஒரு உறவு தொடர்பு திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட பழகினங்க, அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு மாறி வந்துட்டேன், அல்லது என்னுடைய செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சு, அல்லது இந்த நம்பர் போச்சு, அந்த நம்பர் போச்சு, அவருடைய டச்சு விட்டு போச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த வாழ்க்கையில் திரும்ப அவருடைய தொடர்பு கிடைச்சது. இதன் மூலமாக இந்த பிரச்சனையை இப்படி சமாளிக்க முடியும் என்கின்ற மாதிரியாக ஒரு நட்பின் மூலமாக எல்லா பிரச்சனையும்
பிரச்சனையும் தீர்க்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நாளாக இந்த நாளை தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம். அரசு வேலை சார்ந்த அமைப்புகளில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்திலேயே குறிப்பாக ஜூன் மாதத்திற்குள்ள அரசு வேலை கிடைப்பதற்கான ஆவண அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிகாரமுள்ள ஒருவரோடு தொடர்புகள், அதிகாரமுள்ள ஒருவரோடு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தனுசுக்கு கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கின்ற அருமையான யோக நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் ராசிநாதன் சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ஏற்கனவே 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்து அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த வருடம் மார்ச் மாதத்தோடு உங்களுக்கு 7.5 சனி அமைப்பு முழுவதுமாக முடியுதுங்க. ஒரு 7.5 வருஷம் உங்களை பாடாப்படுத்தியிருந்த ஒரு அமைப்பு முடியறதுன்றது அதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே ஒரு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக காட்டக்கூடிய, அந்த நல்லதை நோக்கி நீங்கள் நடந்து போகக்கூடிய யோக முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். பணச்சிக்கலில் இருந்தவர்களுக்கு இப்போது ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே கண்டிப்பாக உண்டு. பணவரவுகள் வரக்கூடிய நாள், வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நிலைமை. வேலையில் இது வரைக்குமே ரொம்ப சங்கடமாக இருந்தவர்கள், வேலையை விட்டுலாமா என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு கூட ஒன்று வேலையை விட்டுட்டா கூட அப்படி ஒன்றும் அடுத்த வேலை நல்ல வேலையாக இதை விட விரைவாகவே கிடைக்கும். அதை போலவே வேலையை விட வேண்டாம், எல்லாம் நன்றாக முடியும் என்கின்ற நம்பிக்கை உருவாகக்கூடிய எல்லாமே ஒரு நிலையில் மனசுக்கு சந்தோஷமாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு அமைதி இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி மனைவியை பெறுவதற்கு நம்ம என்ன தவம் செய்தோமோ என்கின்ற அளவிற்கு மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே மனைவியின் மகத்துவம் புரியக்கூடிய யோக நாளாக, யோக வாரமாக இந்த நாளின் ஆரம்பங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. சொந்தக்காரங்க கூட ஓரளவுக்கு இது வரைக்குமே ஒதுங்கி நின்றவங்க எல்லாருமே இப்போது வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அளவு, அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. பெண்களினால் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு வருதுங்க. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய அவங்களுக்கான அந்த கம்மல் கும்மல் மூக்குத்தி மாதிரி இருக்குங்க இல்லையா, ஃபேன்சி ஐட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், அல்லது பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை ஆபரணங்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழல்கள் மாறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மனக்கஷ்டம், உடல் கஷ்டம், பணக்கஷ்டம் எல்லாமே தீர ஆரம்பிக்கின்ற அருமையான இனிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஜென்மத்திலேயே ராசியிலேயே இருக்கக்கூடிய ஜென்மச்சனியை சாந்தப்படுத்துகின்ற விதமாக அங்கே சுக்கிரனுடைய இணைவு இருக்கிறது. 4ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். முக்கியமாக என்னங்க, எல்லா பிரச்சனையும் எங்கே போய் முடியுதுன்னா பணத்தில் தானங்க போய் முடியுது. அந்த பணத்தை எதில் சம்பாதிக்கிறோம்? தொழிலையோ வேலையிலையோ வியாபாரத்திலேயோ சம்பாதிக்கிறோம். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய இந்த நாளில் வேலை தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்குங்க. மனசு கொஞ்சம் தைரியமாகவே சிந்திக்கும். கடந்த காலத்தில் இல்லாமல் ஒரு நிலையில் இதை சமாளிக்கவே முடியாது, போகிற போக்கு போகட்டும், எது வரைக்கும் இழுத்துட்டு போதோ அது வரைக்கும் பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக விச்ராந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மனசை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. இந்த வருஷம் மார்ச் மாதத்தோடு ஜென்மச்சனி விலகுவது என்பது ஒரு பெரிய அளவில் மனசை நிம்மதியாக்கக்கூடிய, குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளில் நல்லா இருக்கக்கூடிய, இது வரைக்குமே எதில் ஒரு அழுத்தம் இருந்ததோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வெளியில் கூட சொல்ல முடியாத அளவிற்கு இந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்னும் சில வாரங்களில் எல்லா மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லிடலாம். திருமண அமைப்புகளில் தோல்வி விட்டுறவங்க, முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சு போச்சு, அல்லது முதல் திருமணம் ஒரு மாதிரியாக விவாகரத்தில் நிற்கிது, இப்படி பண்ணுறதான் தெரியல, அப்படி பண்ணுறதான் தெரியல, கணவன் பிரிஞ்சிருக்கிறாரு, மனைவி பிரிஞ்சிருக்கிறார், குழந்தைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பில் கடந்த 2 வருடமாக இருந்து வந்த தொல்லைகள் அத்தனையும் அப்படியே படிப்படியாக விலகுவதற்கான நிவர்த்திகள், நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, முதன்மை நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும்.
மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உடலில் இருந்து வந்த குறைகள் கூட கொஞ்சம் விலகும். அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, டாக்டர்கிட்ட போனால் அதை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு, எனக்குத்தானே தெரியும் என்னுடைய உடம்பை பற்றி என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உடம்பும் மனசும் நல்லா இருக்கக்கூடிய, தன்னை சுற்றி எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய சிறப்பு யோக நாளுங்க, நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள் விரயங்கள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்றைக்கு சுக்கிரனோடு சேர்ந்து ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறார். வீண் செலவுகள் நிற்கும், விரயங்கள் நிற்கும். தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாமல் ஒரு இடத்துல வாரம் அந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மாதம் இந்த செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் ஒரு பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாமல் ஒரு விதமான ஒரு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டது என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள், பணம் செலவாகக்கூடிய விஷயங்கள்லேருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய, மீனராசிக்காரர்களுடைய வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இருந்து 9ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. பாக்கியஸ்தானத்தை எப்போதெல்லாம் குரு பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு வழி திறந்து விடப்படும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஒன்று, அதாவது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டோம், மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டோம், ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை முடிச்சிட்டேன் என்கின்ற மாதிரியான திருப்தி அன்றன்றைக்கே ஏதேனும் ஒரு வகையில் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே தந்தை தாய் விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் போன்றவைகள் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கனாலே எல்லாமே கையில் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கே நீங்கள் உணருவீங்க. மத்தியானத்திற்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக சில அறிவுக்கண், ஞானக்கண் திறக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைகிறது. எல்லா நிலைமைகள்லையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கின்றதை சொல்லிடலாம். 9ஆம் இடத்தைப் போலவே 7ஆம் இடத்திற்கும் குருவின் தொடர்பு இருக்கனால கணவன் மனைவி உறவுகள் இப்போது நன்றாகவே இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பதை புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள், நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு. அலுவலகத்தில் இதுவரைக்குமே மேலதிகாரியோடு ஏதாவது முரண்பாடுகள் கொண்டவர்கள், ஒரு ஓனர்கிட்ட சரியாக பேச முடியல, ஒரு மேனேஜர்கிட்ட சரியாக பேச முடியல, என்னுடைய திறமையை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள், அதனால் என் காலை பிடிச்சி இழுக்க வேண்டிய வேலைகள் நடக்குது, அல்லது அந்த புறம் சொல்கிறது கோல் சொல்கிறதுன்னு சொல்கிறாங்களே, என்னுடைய முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்க, முகத்துக்கு நேரம் என்ன பண்ணாலும் என்னால் சமாளிக்க முடியுங்க, அதான் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள தான் ஒன்றுமே பண்ண முடியல என்கின்ற மாதிரியான ஒரு அலுவலகத்தில் கூட கடும் சூழல்களில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆகவே அனைத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு சந்தேகங்களுக்கு அளவே இல்லைங்க. ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய சந்தேகங்களில் ஒரு பெரிய அடிப்படைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய சந்தேக விளக்கம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தின் முதல் மாதம் அல்லது வருடத்தின் கடைசி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், பெரிய பூகம்பம் வரும், கடல் வந்துடும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சென்னை கடலில் மூழ்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது வருடத்தின் கடைசி மாதமும் வருடத்தின் முதல் மாதமும் அடுத்த வருடம் இப்படி நடக்கும் என்பது மாதிரியான அமைப்புகளை சொல்கிறாங்களே, இதை எப்படி சொல்கிறாங்க? இவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நடந்துருதா? உண்மையிலே அப்படியே பார்த்து விட்டு கடந்து போகக்கூடிய சில விஷயங்களாகத்தானே இருக்கிறது. சிலரை பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கங்களில் இப்படியே போட்டிருக்குங்க, இந்த மாதிரி சுனாமி வரும், இந்த மாதிரி புயல் வரும், பூகம்பம் வரும், மிகப்பெரிய பேரழிவுகள் வரும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்களே, இதையெல்லாம் கடந்து தானே போகிறோம். அப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் ஜோதிடர்கள் இதை சொல்கிறாங்க? இதில் பல விஷயங்கள் பலிக்காமலே போய்விடுகிறதே, வெறுமன வாசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே இருக்கிறதே. இதை பற்றிய ஜோதிட விளக்கம் என்ன என்கின்ற எண்ணங்கள் நிறைய பேருடைய மனசில் கண்டிப்பாக இருக்குதுங்க. இந்த தனி மனித ஜாதகம் என்கின்ற நம்முடைய ஜாதகத்தை பார்க்கின்ற ப்ரெடிக்ஷன் ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறது வேறங்க. இப்போது நம்ம இந்த சந்தேக விளக்கத்தை பார்க்கக்கூடிய உலகியல் ஜோதிடம் என்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன நடக்கும், மாநிலங்களுக்கு என்ன நடக்கும், ஊர்களுக்கு என்ன நடக்கும், பூகம்பம் வருமா, சுனாமி வருமா என்கின்ற அமைப்புகள் வேறங்க. இதைத்தான் முண்டேன் அஸ்ட்ராலஜி, உலகியல் ஜோதிடம்னு சொல்கிறோம்.
உலகியல் ஜோதிட அமைப்புகளுக்கான விதிகள் இன்னும் சரிவர உருவாக்கப்படாத காரணத்தினால, சரிவர தெரியாத ஒரு காரணத்தினால தான் ஜோதிடர்கள் எல்லாருமே அவரவருடைய வயது, அவரவருடைய அனுபவத்திற்கு ஏற்றாற் போல இந்த பகுதியில் இந்த பாதிப்பு வரும், இந்த இடத்துல செவ்வாய் இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல தீ விபத்து ஏற்படும், இந்த இடத்துல சுனாமி வரும், இந்த ஊரே அழிஞ்சு போயிடும் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய மனதிற்கு தோணுகின்ற ஒரு விஷயத்தை அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஐயா, பஞ்சாங்கங்களில் இப்படி போட்டிருக்குங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா வருட பஞ்சாங்கத்தையும் எடுத்து எல்லா பக்கத்தையும் பாருங்கள். எல்லா பஞ்சாங்கங்கள்லையும் இன்றைக்கு இப்படி இருக்கும், இன்றைக்கு இப்படி இருக்கும், இன்றைக்கு இப்படி இருக்கும்னு பொதுவாகத்தான் போட்டிருக்குமே தவிர, ஏதாவது 100ல் 1 அங்கே நடந்து விடுகிறத தான் நம்முடைய கவனத்துக்கு வருமே தவிர 99 நடக்கலையே அது ஏன் நமக்கு அப்படின்றது கண்டிப்பாக வராது. ஆகவே இப்பொழுது உண்மையில் சொல்லப்படுகின்ற 2025ஆம் ஆண்டு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 2024 இவங்க சொன்னதெல்லாம் சரியாக நடந்ததா என்பதாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே உலகியல் ஜோதிட அமைப்புகளின்படி சொல்லக்கூடிய சென்னை கடலில் அழிந்துவிடும், அது இப்படி போய்விடும், இது இப்படி போய்விடுன்றதுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்பதுதான் உண்மை. தனி மனித ஜோதிடத்தில் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு 80% 70% இப்படித்தான் நடக்க முடியுன்றதை உண்மையிலேயே துல்லியமாக சொல்லலாம். அவருடைய சாதகமற்ற நேரம், அவருடைய நல்ல நேரம் போன்ற அமைப்புகளை தனி மனிதனுக்கு கணித்து விடக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒட்டுமொத்த உலக அமைப்புகள், உலக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள், உலக மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு, அவர்களுடைய நாடுகளுக்கு என்ன நடக்கும், பூகம்பம் போன்ற பேரழிவுகள் போன்றவைகளை கணிக்கக்கூடிய உலகியல் ஜோதிட விதிகள் கண்டிப்பாக இன்னும் துல்லியமாக்கப்படலைங்க. அதனால தான் அவரவருடைய கணிப்பு திறனை கேட்டார் போல இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இவைகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்பதே இன்றைய நல்ல விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.